பார்வதியும் சபரி அண்ணாவும் இதுக்கு முன்னாடி எங்கேயா சந்திச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. ரெண்டு இவங்க அதாவது மத்தவங்க எல்லாம் அவங்க பார்வதி கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. சபரி மட்டும்தான் தெரியுறாங்க. நீங்க பாத்தீங்களா? நீங்க எப்ப பாரு சபரி ஜெயிக்க கூடாது, சபரி தோத்துடணும், சபரிக்கு என்னன்னா ஒரு டஃப் பிளேயர் இருக்கும்போது அதை பத்தி பேசுவாங்க. இப்போ வந்து சபரி வந்து அப்ப டஃப் பிளேயர்னு அர்த்தம். ஓகே, அவன் கரெக்டா விளையாடுறான்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுனாலதான் பார்வதிக்கு வந்து அந்த ஒரு இது வருது. இப்ப சாதாரணமாவே பார்த்தேன் ரீசெண்டா ஒரு இதுல பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. பார்வதியை வந்து நீ இப்படி பண்ணது தப்புன்றாப்ல சபரி, நான் அப்படிலாம் பண்ண முடியாது, நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுன்றாப்ல பார்வதி. அப்போ ஸோ இது வந்து நியாயமான கொஸ்டின் தானே. இந்த இடத்துல கேட்கலாம். சபரி எங்க வாய் விடணுமோ அது கரெக்டா பேசுறாப்ல, அட்ரஸ் பண்றாங்க. ஆமா ஆமா ஆமா, அது கரெக்டா தானே இருக்கு. என்னதான் நம்ம வந்து சபரி கத்துறாரு கொள்றாரு அப்படின்னாலும் அந்த விஷயத்தை எடுத்து நீட்டா பாத்தீங்கன்னா பிரிச்சு பார்த்தோம்னா கரெக்டா தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு இடத்துல வந்து பர்சனலாக எனக்கு தெரியும், உங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரியும். ஏன்னா சாப்பாடு விஷயத்தில் வந்து ரொம்ப ஹர்ட் ஆனாது. நான் சாப்பாடு போட மாட்டேன்னு தயவு செஞ்சு சொல்லாத, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஏன்னா நான் வெளில அதை நான் சொல்லக்கூடாது, அதாவது அவர் வெளில பண்ணிட்டு இருக்க விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு உள்ளே வச்சுக்கிட்டே அந்த விஷயத்த ரொம்ப ஹர்ட் ஆனார் அவர். இந்த ஒரு விஷயத்துக்கு நான் உண்மையிலேயே நானுமே வருத்தப்படுறேன். ஏன்னா எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் அப்படின்னா, ஸ்டைலாக இருப்பான், பந்தவாக இருப்பான், அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு இது. அதை மீறி ஒரு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள ஒரு பர்சன். ஏன்னா ஒரு வாட்டி இது தண்ணி மழை பெஞ்சு பயங்கரமான வெள்ளக்காடாக இருக்குது சென்னையில். அந்த நேரத்தில் அவன் மட்டும்தான் அந்த காரை எடுத்துக்கிட்டு, கார் இது ஸ்கார்பியோ வச்சுருக்காப்புல, ஸ்கார்பியோவா ஆமாம், இல்லை இது தார் வச்சுருக்காப்புல, அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு எல்லா இடத்துக்கும், இன்றைக்கி பெரிய பெரிய கார் வச்சுருக்க எல்லோரும் போயிட்டானா கிடையாது, எல்லா இடத்துக்குமே வேளச்சேரி அது இது எல்லா இடத்துல தண்ணி டவுனில் இருக்க ஏரியாக்கெல்லாம் உள்ளே போய் சாப்பாடு போய் கொடுத்துட்டு வந்தாப்புல. எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கொடுத்தாப்புல. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாப்புல, மாம்சம் உனக்கு எதாவது வேணுமா, பாலுகள் எல்லாமே இருக்கா வீட்டில், பசங்க எல்லாம் இருக்கா, எல்லாம் வேணுமா, எதாவது வேணும்னா சொல்லு மாம்சம், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு கேரக்டர் வந்து சபரிக்கிட்ட நிறையவே இருக்குது.